ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கண்ட்ரி டிலைட் மேங்கோ லஸ்ஸி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த மாம்பழத்தை வந்து ஒரு மாம்பழம் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பல்ப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். பல்ப்பு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஜாரில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேங்கோ லஸ்ஸிக்கு பார்த்திங்கன்னா நம்ம புளிக்காத தயிர் வந்து நம்ம எடுத்துக்கணும். புளிக்காத தயிர் எடுத்துக்கிட்டு இந்த பல்ப்பு கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஒரு மாங்காய்க்கு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேங்க. அப்புறம் ஒரு 5 ஐஸ் க்யூப்ஸ் அளவுக்கு 5 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த 5 ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எல்லாம் வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனாக ப்ளெண்ட் பண்ணிட்டு இப்போது அதே மாதிரி ஒரு பழுத்த மாம்பழம் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஈக்குவல் சைஸான க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிறகு இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம குடிக்கக்குள்ளார இந்த க்யூப்ஸை வந்து நம்ம கடிப்படக்குள்ளார அது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். மாம்பழம் லஸ்ஸி சாப்பிடக்குள்ளார அந்த க்யூப்ஸோடு சாப்பிடக்குள்ளார இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் டைமில் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அந்த தாகம் வந்து அடங்கும். இது சூப்பரான கண்ட்ரி டிலைட் டிஷ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.